வணக்கம். இது ஆழ்ந்த பார்வை. உங்க இலக்குகளை அடையணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனா தினமும் ம், இந்த கவனச்சிதறல்கள், தள்ளி போடுற பழக்கம் இதெல்லாம் நம்மள தடுக்குதா? ஆமா. சமூக ஊடகம், ஓயாத நியூஸ், இப்படி பல விஷயம் நேரத்தையும் கவனத்தையும் திருடுற மாதிரி ஒரு ஃபீலிங். உங்களுக்கு அப்படி இருக்கா? நிச்சயமா. நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி இருந்தா நீங்க தனியா இல்ல. இன்னைக்கு நாம பார்க்க போறது சுய கட்டுப்பாட்டோட சக்திய பத்தி. ம். ரியான் ஹாலிடே எழுதின ஒழுக்கமே விதி, அதாவது டிசிப்ளின் இஸ் டெஸ்டினி, அந்த புத்தகத்தோட முக்கியமான கருத்துக்களை அலச போறோம். சரி. ஒழுக்கம்னா ஏதோ கஷ்டப்பட்டு சந்தோஷங்க இல்லாம இருக்கிறது இல்ல, இல்லையா? இல்லவே இல்ல. அது ஒரு சுமையா பார்க்க கூடாது. நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பவர்ஃபுல் டூல், ஒரு ஆற்றல்மிக்க கருவி. ஓஹோ. இந்த புத்தகம் அதான் சொல்லுது. இந்த சோஷியல் மீடியா, ஓடிடி சீரீஸ், தள்ளி போடுறது இதெல்லாம் நம்ம நேரத்தை விழுங்கிடுது பாருங்க. ஆமாம்ல. அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நாளையும் எப்படி முழுமையா வாழ்றது, இலக்க நோக்கி எப்படி உறுதியா போறதுன்னு இது வழிகாட்டுது. அதாவது நம்மள நாமே கண்ட்ரோல் பண்றது. உணர்ச்சிகள், செயல்கள், கவனம். அதேதான். சிம்பிளா சொன்னா அதுதான். வெறும் ரியாக்ட் பண்றவரா இல்லாம உங்க வாழ்க்கைய நீங்களே வழி நடத்துறது. சொல்லப்போனா ஒழுக்கம்ங்கிறது ஒரு வித விடுதலை. விடுதலை எதிலிருந்து? நம்மளோட அந்த உடனடி தூண்டுதல்கள் இருக்குல்ல, கவனச்சிதறல்கள், அதிலிருந்து விடுதலை. நமக்கு உண்மையிலே எது முக்கியமோ அதுல கவனம் செலுத்த இது உதவுது. அப்போ இந்த விடுதலையை அடைய முதல் படி புத்தகம் சொல்லுது, விடியலை தாக்குங்கள்னு. அட்டாக் த டான். அதிகாலையில எந்திரிக்கிறது. கொஞ்சம் கஷ்டமாச்சே. உண்மைதான். ஆரம்பத்துல கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதோட பலன் ரொம்ப அதிகம். மற்றவங்க தூங்குற அந்த அதிகாலை நேரம் இருக்கே, ஆமா. அது ஒரு தனித்துவமான அமைதி. கவனச்சிதறலே இல்லாத ஒரு சூழல். உங்க மைண்ட் ஷார்ப்பா இருக்கும், எனர்ஜி அதிகமா இருக்கும். கிரியேட்டிவ் வேலை, ஆழமா யோசிக்கிறது, புதுசா கத்துக்கிறது, இதுக்கெல்லாம் பெஸ்ட் டைம். எக்ஸாக்ட்லி. அதுக்கு ஏத்த நேரம் அதுதான். டோனி மாரிசனோட கதை சொல்லுவாங்கல்ல, அவங்க ஒரு அம்மா வேலைக்கு போயிட்டு அப்புறம் எப்படி எழுத நேரம் கிடைச்சது? அதுதான் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். அவங்க நாள் முழுக்க வேலை, குடும்பம்னு பிஸி. அவங்களுக்குன்னு கிடைச்ச ஒரே டைம் அந்த அதிகாலை நேரம்தான். அப்படியா? ஆமா. குழந்தைங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து அந்த அமைதியில உட்கார்ந்து எழுதுவாங்க. அந்த தனிமை, அந்த கவனச்சிதறல் இல்லாத சூழல், அதுதான் அவங்க எழுத்துக்கு அந்த தெளிவையும் ஆழத்தையும் கொடுத்துச்சு. நோபல் பரிசு வரைக்கும் போனாங்க இல்லையா? ஆமா. அந்த அதிகாலை ஒழுக்கம் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஆக இது வெறும் டைம் ஒதுக்குறது இல்ல, நம்மளோட பெஸ்ட் எனர்ஜியையும் கவனத்தையும் யூஸ் பண்றதுக்கான ஒரு வழி. சரி, எழுந்தாச்சு. அடுத்து தினமும் இதை தொடர்றது எப்படின்னு ஒரு கேள்வி வருமே. அங்கதான் அடுத்த முக்கியமான பாயிண்ட் வருது. சும்மா ஆஜராகுங்கள். ஜஸ்ட் ஷோ அப். ஜஸ்ட் ஷோ அப். ஆமா. அதாவது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கங்கிறது முக்கியம் இல்ல. மூட் இல்ல, சோர்வா இருக்கு, இன்ஸ்பிரேஷன் இல்ல, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. செய்ய வேண்டியதை செஞ்சாகணும். அதுதான் ஒழுக்கம். உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுறது. அதே. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆரம்பிப்போம், 2 நாள் செய்வோம். புரியுது. அதுக்கு வழி சின்னதா ஆரம்பிக்கிறது. சின்னதா. ஆமா. பெரிய இலக்க பார்த்து பயப்படாம ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன ஸ்டெப். வெயிட் குறைக்கணுமா? சரி, தினமும் ஒரு 10 நிமிஷம் நடங்க போதும். ஓஹோ. வயலின் கத்துக்கணுமா? டெய்லி 10 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணுங்க. புத்தகம் எழுதணுமா? ஒரு பக்கம். தினமும் ஒரு பக்கம் எழுதுங்க. எவ்வளவு செய்றீங்கன்றதை விட செய்றீங்களான்றது முக்கியம். தொடர்ச்சி தான் முக்கியம். அதே. அந்த தொடர்ச்சி தான் நாளடைவுல பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். தாமஸ் எடிசன் பத்தி சொல்லுவாங்கல்ல, அவர் தன்னை ஜீனியஸ்னு நினைக்கல, விடாமுயற்சி தான் காரணம்னு சொன்னாரு. ஆமா. அவரு உத்வேகத்துக்காக காத்திருக்கல. டெய்லி லேபுக்கு போவாரு, வேலை செய்வாரு. ஒரு நல்ல ஐடியா அதை பிடிக்க நாங்க இருக்கணும்ல அப்படின்னு நம்பினாரு. அதே மாதிரி தான் பேஸ்பால் வீரர் லூக் கெரிக். காயம், சோர்வு எப்படி இருந்தாலும் பிராக்டிஸை மிஸ் பண்ண மாட்டாராம். திறமை மட்டும் பத்தாதுன்னு இது காட்டுது. உழைப்பு, அர்ப்பணிப்பு. ஆமா. இதுவும் ஒரு வகையில அந்த சோம்பேறித்தனம், தள்ளி போடுற பழக்கம், இதுலேருந்தெல்லாம் ஒரு விடுதலை தான். சரி, தினமும் செயல்படுறோம். ஆனா அடுத்த கருத்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சௌகரியமின்மையை தேடுங்கள். சீக் டிஸ்கம்ஃபர்ட். நாம எல்லாரும் சௌகரியமா இருக்கதானே ஆசைப்படுறோம். எதுக்கு வலிய போய் கஷ்டத்தை தேடணும்? இது ஒரு ஆழமான கருத்து. இப்ப இருக்கிற வாழ்க்கை எல்லாமே ரொம்ப ஈஸியாக்கிடுச்சு. ஆமா, ஒரு பட்டன் தட்டினா போதும். அதே. இந்த ஓவர் கம்ஃபர்ட் இது நம்மள பலவீனமாக்கிடும். வாழ்க்கை எப்பவுமே ஈஸியா இருக்காதே. திடீர்னு கஷ்டம் வரும்போது தாங்க வேண்டாமா? அதாவது கஷ்டத்தை தாங்குற திறனை வளர்த்துக்க நாமளே சில கஷ்டங்களை உருவாக்கிக்கணும் அப்படிங்களா? ஓரளவுக்கு. ஒரு சவால் மாதிரி. உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணுங்க. எப்படி? சில்லுன்னு தண்ணில குளிங்க.
கொஞ்சம் கஷ்டமான எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒரு நாள் ஃபுல்லா இன்டர்நெட் இல்லாம இருந்து பாருங்க. இல்ல சிம்பிளான சாப்பாட சாப்பிடுங்க. இது உடம்பையும் மனசையும் திடப்படுத்தும். வாழ்க்கையோட ஏற்ற இறக்கத்துக்கு தயார்படுத்தும்னு சொல்றீங்க. அதே ஸ்டோயிக் தத்துவஞானி செனகா பத்தி நீங்க சொன்னீங்களே. ஆமா, அவர் பெரிய பணக்காரர், ஆனா அப்பப்போ ஏழ்மையா வாழ்ந்து பார்த்தாருன்னு படிச்சிருக்கேன். கரெக்ட். அது ஒரு செம எக்ஸாம்பிள். செனகா வேணும்னே சில நாள் ரொம்ப கம்மியா சாப்பிடுவாரு. சாதாரண துணி போடுவாரு. வெறும் தரையில படுப்பாரு. எதுக்கு அப்படி? அதான் செல்வம் போயிடுமோன்ற பயத்திலிருந்து விடுதலை அடைய. பணம் இல்லைனாலும் வாழ முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. அப்படின்னு பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்னது? பேரரசர் நீரோ அவருக்கு விஷம் கொடுக்க ட்ரை பண்ணப்ப இவரோட இந்த சிம்பிள் வாழ்க்கை முறைனால அந்த விஷத்தோட தாக்கம் கம்மியா இருந்து உயிர் பிழைச்சதாகவும் சொல்லுவாங்க. அடேங்கப்பா. ஆக சௌகரியமின்மையை ஏத்துக்கிறது ஒரு மனவிடுதலை மட்டும் இல்ல, சில சமயம் பாதுகாப்பும் கூட. இது புதுசா இருக்கு. சௌகரியமின்மை எதிரி இல்ல, ஆசிரியர்னு சொல்றீங்க. சரி, அடுத்த பாயிண்ட். முக்கியமானதை முக்கியமானதாக வைத்திருங்கள். கீப் த மெயின் திங் த மெயின் திங். அதாவது எல்லைகளை அமைக்கிறது. இது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாச்சே. ரொம்ப உண்மை. கவனச்சிதறல் எல்லா பக்கமும் இருக்கு. எல்லாத்துக்கும் செரி செரின்னு சொல்றது ஈஸி. ஆனா அது நம்மளோட உண்மையான இலக்குல இருந்து நம்மள திசை திருப்பிடும். அப்ப என்ன பண்ணணும்? உங்க முன்னுரிமை என்ன? எது உங்களுக்கு முக்கியம்? அதை தெளிவா முடிவு பண்ணிக்கணும். அதுல கவனம் செலுத்தணும். மத்த தேவையற்ற விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்ல பழகணும். ஆனா இல்லைன்னு சொன்னா தப்பா நினைப்பாங்களோ, வாய்ப்பு போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குமே. அது சகஜம்தான். ஆனா யோசிச்சு பாருங்க, நீங்க சொல்ற ஒவ்வொரு ஆம் வேறு எதுக்கோ சொல்ற இல்லை தானே. ஆமா. ஒரு தேவையில்லாத மீட்டிங்குக்கு ஆம் சொன்னா உங்க குடும்பத்தோட செலவழிக்கிற நேரத்துக்கு இல்லை சொல்றீங்க. உங்க உடற்பயிற்சிக்கு இல்லை சொல்றீங்க. உங்க சொந்த ப்ராஜெக்ட்டுக்கு இல்லை சொல்றீங்க. கரெக்ட். புக்கர் டி வாஷிங்டன் டஸ்கீகி இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சவர் எவ்வளவு பிஸியா இருந்தாரு தெரியுமா? ஆனாலும் 5 புத்தகம் எழுதினாரு. எப்படி? அவருக்கு எது முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தது. தேவையில்லாததுக்கு நோ சொல்றதுல உறுதியா இருந்தாரு. ஆஹா, இல்லை சொல்றது சுயநலம் இல்ல, நம்ம நோக்கத்தை பாதுகாக்கிற ஒரு செயல். இது நம்ம நேரத்தையும் சக்தியும் மிச்சப்படுத்துது. மிக சரியா சொன்னீங்க. உங்க முன்னுரிமையை பாதுகாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நோ சொல்றது மூலமா எது முக்கியம்னு நீங்க தெளிவா இருக்கீங்கன்னு காட்டுறீங்க. சரி, இப்ப அடுத்த ஒரு பிரச்சனை. நிறைய கிரியேட்டர்ஸ் இல்ல இலக்க நோக்கி போறவங்க சந்திக்கிறது பரிபூர்ணவாதம், பெர்ஃபெக்ஷனிசம். பரிபூர்ணவாதம் ஒரு தீமைன்னு புத்தகம் சொல்லுது. ஆனா நல்லா செய்யணும்னு நினைக்கிறது தப்பா? நல்லா செய்யணும்னு நினைக்கிறது தப்பில்ல. ஆனா பரிபூர்ணவாதம்ங்கிறது வேற. அது ஒரு வேலையை ஆரம்பிக்கவே விடாது, இல்ல முடிச்ச வேலையை வெளியே கொண்டு வர விடாது. எப்படி? இது இன்னும் சரியா வரல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம், சரியான டைம் வரட்டும்னு சொல்லிக்கிட்டே தள்ளி போடுவோம் பாருங்க. அதுக்கு இது ஒரு காரணமா மாறிடும். இது ஏன் ஒரு தீமை? ஏன்னா இது பெரும்பாலும் ஈகோல இருந்து வருது. என் வேலை ரொம்ப பெஸ்ட், சின்ன குறை கூட இருக்கக்கூடாதுன்னு ஒரு நினைப்பு. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம நினைக்கிற அளவுக்கு மத்தவங்க நம்ம வேலையை நோட் பண்றதில்ல. அப்புறம் பெர்ஃபெக்ஷனே தேடிட்டு இருந்தா எதையுமே முடிக்க முடியாது. மார்த்தா கிரஹாம், அந்த டான்ஸ் கொரியோகிராஃபர் கூட இதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். ஓ, அப்படியா? ஆமா, ஒரு டான்ஸை கம்போஸ் பண்ணும்போது ஒவ்வொரு மூவியும் தப்பு சொல்லி வேலையை முடிக்காம இழுத்தடிச்சாங்களாம். ஆனா அவங்களோட மியூசிக் டைரக்டர் லூயி ஹாஸ்ட் முடிஞ்சதுங்கிறதே ஒரு குவாலிஃபிகேஷன் தான், குறை இருந்தாலும் பரவாயில்ல, மூவ் ஆன் அப்படின்னு புஷ் பண்ணாராம். முன்னேற்றம் தான் முக்கியம், பரிபூரணம் இல்ல. அதேதான் லியோனார்டோ டவின்சி கூட நிறைய வேலையை முடிக்காம விட்டதுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. சோ இந்த பரிபூர்ணவாத பிடியிலிருந்து வெளியே வர்றதும் ஒரு விடுதலை தான், செயல்படுறதுக்கான விடுதலை. இது ஒரு முக்கியமான பாடம். சரி, நம்ம ஒழுக்கமா இருக்க முயற்சிக்கும் போது சில சமயம் ஃபெயில் ஆகலாம், தப்பு பண்ணலாம். அப்போ என்ன பண்றது? உங்களால திரும்ப எந்திரிக்க முடியுமா? கேன் யூ கெட் பேக் அப்? இந்த கேள்வி வருதுல்ல? கண்டிப்பா வரும். ஒழுக்கம்னா நீங்க விழவே மாட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. விழும்போது எவ்வளோ சீக்கிரம், எவ்வளோ ஸ்ட்ராங்கா திரும்ப எந்திரிக்கிறீங்க, அதுதான் ஒழுக்கம். வாழ்க்கை தட்டி விடும், தோல்வி, பின்னடைவு எல்லாம் வரும், தவிர்க்கவே முடியாது. அப்போ எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது தான் முக்கியம். ஆமா, அந்த தோல்வியிலிருந்து கத்துக்கிட்டு நம்ம ஈகோவை ஓரங்கட்டிட்டு திரும்ப முயற்சி செய்யணும். அதுதான் உண்மையான பலம். பாக்ஸர் ஃப்ளாய்ட் பேட்டர்சன் கதை சொல்வாங்களே, ஹெவி வெயிட் டைட்டில் தோத்துட்டாரு, எல்லாரும் முடிஞ்சது கதை நினைச்சாங்க. ஆமா, அவரே ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. ஆனா அவரை தோற்கடிச்ச இன்னொரு வீரர் ஆர்ச்சி மூர் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினாரு. என்னன்னு? தோல்வியோட வலி புரியும், ஆனா அதுல இருந்து மீண்டு வர முடியும்னு நம்பிக்கை கொடுத்தாரு. அந்த இன்ஸ்பிரேஷன் தான் அவரை மாத்துச்சா? எக்ஸாக்ட்லி. அவர் தன்னோட தப்பா அனலைஸ் பண்ணி இன்னும் ஹார்டா ட்ரெயின் பண்ணி
ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப அதே வீரரோட மோதி ஜெயிச்சு டைட்டில வாங்கினாரு. அட, ஹிஸ்டரி கிரியேட் பண்ணாருல்ல. ஆமா, ஹெவி வெயிட் டைட்டில தோத்துட்டு திரும்ப ஜெயிச்ச வீரர். பாருங்க, தோல்வி முடிவில்ல, அது ஒரு ஃபீட்பேக். அதுலேருந்து கத்துக்கிட்டு மீண்டு வர்றதுல தான் உண்மையான ஒழுக்கம் இருக்கு. தோல்வியோட பிடியிலிருந்தும் ஒரு விடுதலை. சூப்பர். இப்போ கொஞ்சம் பணத்தை பத்தி பேசுவோமா? பணம் ஒரு ஆபத்தான கருவின்னு புக்கு சொல்லுது. மணி இஸ் அ டேஞ்சரஸ் டூல். பணம் வேணும் தான், ஆனா ஏன் ஆபத்தானது? பணம் ஒரு டூல், அவ்வளவுதான். அதை சரியா யூஸ் பண்ணா சுதந்திரம், வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஆனா அதுவே வாழ்க்கையோட நோக்கமாயிட்டா, இல்ல அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலனா, நம்ம சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அதுவே கெடுத்துரும். பேலன்ஸ் முக்கியம். பேப் ரூத், அந்த ஃபேமஸ் பேஸ்பால் பிளேயர், பிரசிடென்ட்டை விட அதிகமா சம்பாதிச்சாராம். ஆனா பணத்தை வீணடிச்சுட்டார்னு படிச்சிருக்கேன். ஆமா, அவருக்கு ஃபியூச்சர் பத்தி யோசனையே இல்ல. ஆடம்பரமா செலவு பண்ணாரு, சேமிக்கல, இன்வெஸ்ட் பண்ணல. பணம் எப்பவும் வரும்னு நினைச்சாரு. ஸ்போர்ட்ஸ்ல ஜீனியஸ், ஆனா ஃபினான்ஸ்ல அதுல பாடம் கத்துக்கல. கடைசியில ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எவ்வளோ பணம் இருந்தாலும் அது சரியா மேனேஜ் பண்ற ஒழுக்கம் இல்லைன்னா அதுவே ஒரு பாரமா மாறிடும். பணத்தாசை, பணத்தை சரியா கையாள தெரியாத குழப்பம், இதுல இருந்தும் விடுதலை வேணும். இது ஒரு வார்னிங் மாதிரி. பணத்தோட நோக்கம் சுதந்திரத்தை வாங்குறது, அடிமையாகிறது இல்ல. சரி, கடைசி பாயிண்ட். மற்றவர்களிடம் சகிப்பு தன்மையுடன் இருங்கள், உங்களுடன் கண்டிப்புடன் இருங்கள். டாலரண்ட் வித் அதர்ஸ், ஸ்ட்ரிக்ட் வித் யோர் செல்ஃப். இது என்ன சொல்ல வருது? இது சுய ஒழுக்கத்தோட ஒரு முக்கியமான அம்சம். நம்ம கிட்ட நாம எவ்வளோ ஸ்ட்ரிக்டா டிசிப்ளின்டா இருக்கிறோமோ அதே அளவுகோல மத்தவங்க மேல வைக்க கூடாது. ஓ, நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ், நம்ம எதிர்பார்ப்புகளை மத்தவங்க மேல திணிக்க கூடாது. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது நம்ம செயல் மட்டும்தான். அதாவது நாம ஒழுக்கமா வாழ்ந்து காட்டலாம், ஆனா மத்தவங்க ஏன் அப்படி இல்லைன்னு குறை சொல்லக்கூடாது. அதேதான். ரோமன் பிலாசபர் கேட்டோ த யங்கர் பயங்கர ஸ்ட்ரிக்ட், சிம்பிளிசிட்டிக்கு பேர் போனவர். ஆனா அவரோட சகோதரன் ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்தாரு. கேட்டோ என்ன சொன்னாரு? ஒன்னும் சொல்லல, விமர்சிக்கல, சகிச்சுக்கிட்டாரு. சுய ஒழுக்கங்கிறது உங்களை நீங்களே பெட்டர் ஆக்கிக்கிறது, மத்தவங்களை திருத்துறது இல்ல. மத்தவங்க என்ன செய்றாங்கன்னு கவலைப்படாம நம்ம வழியில உறுதியா நிக்கிறது. இதுவும் ஒரு வகை மன விடுதலை தானே. அருமை. அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஒழுக்கத்தோட அம்சங்கள், காலையில எந்திரிக்கிறது, தொடர்ந்து செய்யறது, கஷ்டத்தை ஏத்துக்கிறது, எல்லை வைக்கிறது, பெர்ஃபெக்ஷனிசம் தவிர்க்கிறது, தோல்வியிலிருந்து எந்திரிக்கிறது, பணத்தை சரியா பாக்குறது, மத்தவங்க கிட்ட சகிப்புத்தன்மையா இருக்கிறது, இது எல்லாமே நம்மளை ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து விடுவிக்குது. ஆமா, நம்ம பலவீனங்கள், கவனச்சிதறல்கள், பயங்கள், ஈகோ, இதுல இருந்தெல்லாம் விடுதலை கொடுத்து நம்மளோட உண்மையான திறனை நோக்கி கொண்டு போகுது. மிகச்சரியா சொல்லிங்க. ஒழுக்கங்கிறது ஒரு கட்டுப்பாடு இல்ல, அது ஒரு சக்தி. அது ஒரே நாள்ல வராது. பயிற்சி பண்ணணும், கத்துக்கணும். ஆமா, இது ஒரு பயணம். உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. ஒழுக்கம் உடல், மனம், ஆன்மா மூணையும் வலுப்படுத்தும்னு இந்த புத்தகம் சொல்லுது. நாம இப்போ பேசின இந்த வெளிப்படையான பழக்கங்களை தாண்டி யாருமே பார்க்காத போதும் நீங்க தொடர்ந்து அந்த ஒழுக்கமான கொஞ்சம் கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்குள்ள ஆழமா வளர்ற அந்த ஒரு குறிப்பிட்ட உள்ளார்ந்த குணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒழுக்கத்தோட பாதை சவாலானதுதான். ஆனா அதோட முடிவுல கிடைக்கிற அந்த சுய தேர்ச்சி, அந்த நிறைவு, அதுக்கு விலைமதிப்பே இல்ல. இந்த பாடங்கள் உங்க பயணத்துக்கு உதவட்டும்.